ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிங் கலெக்ஷன் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நான் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஜிஆர்டி போயிருந்தேன். அங்கே வந்து நிறைய ரிங்ஸ் கலெக்ஷன் பார்த்தேன். ஸோ அதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு 2 கிராம்லேருந்து 3 கிராமுக்குள்ளே நிறைய கலெக்ஷன் இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா, நான் இந்த வாட்டி தான் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தேன். என்னென்னா முருகன், அப்புறம் இந்த சாய்பாபா, லக்ஷ்மி, இந்த மாதிரியான காடஸ் அண்ட் காடெல்லாம் வந்து குட்டி குட்டி ஸ்டாச்சுவாக உள்ளே அப்படியே வச்சுருந்தாங்க. அந்த சிலை வந்து அந்த ரிங்கோட இதில் அப்படியே உள்ளார வச்ச மாதிரி இருந்தது. செம்மையாக இருந்தது. ரொம்ப அழகாக அந்த குட்டி குட்டி சிற்பம் மாதிரி இருந்துச்சு. ஒரு ரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காடஸ், அவங்களுக்கு பின்னாடி நிறைய ஹேண்ட்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் அப்படியே சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் இன்னொரு ரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் ஒரு ஸ்டாச்சு, பக்கத்தில் 2 ஃப்ளவர் இருக்கிற மாதிரி, அந்த ஸ்டாச்சுக்கு கீழே ஒரு ஃப்ளவர் இருக்க மாதிரி, அது பார்க்க லோட்டஸ் மாதிரி தெரிஞ்சுது. லோட்டஸ் மேலே ஒரு ஸ்டாச்சு, அது பக்கத்தில் 2 ஃப்ளவர் இருக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லா ரிங்குமே பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 கிராம், அதை விட அதிகமாக போனால் கொஞ்சம் ஒரு 3.5 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஆனால் ரொம்ப குட்டியாக ரொம்ப சூப்பராக செஞ்சுருந்தாங்க. இதில் நான் வந்து ரிங் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிங் செலக்ட் பண்ணியிருந்தேன். இந்த ரிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளவர், அதுக்கு கீழே ஒரு லீஃப் மாதிரியான ஒரு 3 டாட் வச்ச மாதிரியான ஒரு டிசைன், ஒரு சர்க்கிள்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு சிம்பிளான டிசைன் தான். ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. இதோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 851 மில்லிகிராம். 2 கிராமுக்கு ஒரு 149 மில்லிகிராம் கம்மி. ஸோ இந்த ரிங் ரொம்ப அழகாக இருந்ததுன்னு இதை செலக்ட் பண்ணியிருந்தேன். இப்போ நெக்ஸ்ட் ரிங் பார்த்திங்க அப்படின்னா இது ஹார்ட்டு மேலே ஒரு ஃப்ளவர், ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஹார்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. கையில் போட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஹார்ட் மேலே ஒரு ஃப்ளவர், நடுவில் ஒரு டாட் வச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது. இதோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 938 மில்லிகிராம். கிட்டத்தட்ட 2 கிராமுக்கு வந்து ஒரு 62 மில்லிகிராம் தான் கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து 2 கிராம் கிட்ட, நியர்லி 2 கிராம்னே வச்சுக்கலாம் இந்த ரிங். நெக்ஸ்ட் ரிங் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிசைன் தான். 2 பக்கம் லீஃப் மாதிரி, ஒரு சின்ன லீஃப் மாதிரியான பேட்டர்ன், நடுவில் ஒரு நல்ல பெரிய ஃப்ளவர், அது மட்டும்தான் சென்டரில். ஸோ இது ரொம்ப சூப்பராக இருந்தது. நடுவில் ஒரு இது மாதிரி கொடுத்துருந்தாங்க, டாட் மாதிரி. இதோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கிராம் 516 மில்லிகிராம். கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிராம் கிட்ட. இந்த ரிங்கோட வெயிட் வந்து 2.5 கிராம். இந்த 3 ரிங்குமே ரொம்ப அழகாக இருந்தது. இதில் ஏதாவது ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன் 3 மட்டும் தனியாக. இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா எஸ்டிமேஷன் 3க்குமே எஸ்டிமேஷன் கேட்டேன், அவங்க கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு அந்த 1 கிராம் அண்டு 800 மில்லிகிராம் சம்திங் இருந்ததில்ல, அந்த ரிங் வந்துட்டு அவங்க வந்து 16.5 16,500 சொன்னாங்க. அப்படியே ஒரு 1000 ரூபாய் கூட அந்த ஹார்ட் இருக்கிற ரிங் வந்து ஒரு 17,600 சம்திங் சொன்னாங்க. ஒரு 1000 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த 2.5 கிராம் இருக்கிறது வந்து அது கிட்டத்தட்ட ஒரு நியர்லி 20,000 கிட்ட போச்சு. ஏன்னா இதை விட அது வந்து ஒரு 1/2 கிராம் ஜாஸ்தினால 20,000 கிட்ட போயிடுச்சு. ஸோ நான் இந்த ரிங் எதையுமே வாங்கலை. இது எல்லாத்தையுமே பார்த்தேன், எஸ்டிமேஷன் கேட்டேன். பட் நான் வந்து ஒரு 1.5 கிராமில் எடுக்கலான்னு போயிருந்தேன். பட் இது எதுவுமே எனக்கு செட் ஆகலை, என்னோடய அமௌண்ட் பட்ஜெட்குள்ளே வரல. ஸோ நான் வந்து எப்பவும் போல் காயின் செக்ஷன் போயிட்டு காயின் தான் வாங்கிட்டேன். 1.5 கிராமுக்கு நான் காயின் வாங்கிட்டேன். ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி வந்து ஜிஆர்டியில் வந்து நான் 2 கிராம் 3 கிராம் அப்படி தான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைமாக அங்கே 1.5 கிராமில் காயின் பார்த்தேன். அதே மாதிரி 2.5 கிராம்லேயும் வச்சுருக்காங்க, ஈவன் 750 மில்லிகிராமில் வச்சுருக்காங்க. 100 மில்லிகிராம், 250 மில்லிகிராம், 750 மில்லிகிராம், 500 மில்லிகிராம், இந்த மாதிரி மில்லிகிராம்ஸ்லேயே காயின்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. இந்த காயின்ஸ் எல்லாமே நான் வந்து வீடியோவாக எடுத்துகிட்டு வந்தேன், உங்களுக்கு அது தெரியுதான்னு தெரியல. 500 மில்லிகிராம், 100 மில்லிகிராம், 8 கிராம்ஸ், தென் 100 மில்லிகிராம், 1.5 மில்லிகிராம், 2.5 மில்லிகிராம், இந்த மாதிரி நிறைய மில்லிகிராம்ஸில் கூட காயின் இருக்குது. இப்போ நான் எடுத்த காயினோட பில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற பாருங்கள். நான் வந்து ஒரு 2 டேஸ் பிஃபோர் போயிருந்தேன். அன்றைக்கி கோல்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 7,140 ரூபா. காயினோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம் 499 மில்லிகிராம். 500 மில்லிகிராமுக்கு ஒரே ஒரு மில்லிகிராம் கம்மி. காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் எவ்வளோ போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2% போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் காயின் வாங்கும்போது 3% நான் வந்து கொடுத்துருக்கேன். அதோட பில்லுமே நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன்.
இந்த இதில பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நான் போகும்போது எனக்கு 2% தான் காயினுக்கு வேஸ்டேஜ் போட்டாங்க. 2%க்கான அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 214. 1 1/2 கிராம் கோல்டோட ரேட் ப்ளஸ் வேஸ்டேஜ் 2ம் சேர்த்து எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்தது அப்படின்னா, ரூ. 10,917 வந்திருக்கு. ப்ளஸ் அதோட ஜிஎஸ்டி சேர்க்கும்போது ரூ. 11,244 வந்திருக்கு. நான் ஏன் ரிங் வாங்கலை அப்படின்னா, எனக்கு அதில் வந்து வேஸ்டேஜ் வந்து ஜாஸ்தி போகிற மாதிரி இருந்தது. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 கிராமுக்கு இப்போ நான் வந்து ரூ. 11,244 கொடுத்துருக்கேன். அதுவே இந்த ரிங் பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இந்த ஃப்ளவர் ரிங் பார்த்தீங்க அப்படின்னா, 1 கிராம் 851 மில்லிகிராம் தான். கிட்டத்தட்ட ஒரு 350 மில்லிகிராம் வந்து ஜாஸ்தி. இதுக்கு வந்து நான் எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 6000 சம்திங் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதோட வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நியர்லி ஒரு 2.5 to 3000 கிட்ட வந்தது. ஸோ எனக்கு இது வந்து ஜாஸ்தி தெரிஞ்சதுனால நான் வந்து ரிங்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு காயினுக்கு போயிட்டேன். எனக்கு இதில் ஒரு 3000 கிட்ட சேவ் ஆச்சு. ஸோ இது வந்து என்னோட பர்சனல் சேவிங்ஸ், அதாவது என்னோட இன்கம்லேருந்து நான் சேவ் பண்ணி இந்த காயின் வாங்கியிருக்கேன். பட்ஜெட் சேவிங்ஸில் சேவ் பண்ணி வாங்கினது தனி, இது வேறு தனித்தனியாக வாங்கியிருக்கேன். நவம்பர் மந்த்துக்கான பட்ஜெட் சேவிங்ஸ்லேருந்து நான் எவ்வளோ வாங்கினேன் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். டிசம்பர் மந்தோட சேவிங்ஸ் எவ்வளோ, நான் என்ன வாங்க போகிறேன் அப்படிங்கிறதையும், இன்னும் 15 டேஸ் கிட்டே இருக்குது இல்லையா, இன்றைக்கி டேட் 18, இன்னும் ஒரு 13 டேஸ் இருக்குது. ஸோ நான் என்ன சேவிங்ஸ் பண்ணுறேன், என்ன வாங்குகிறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் காமிச்ச ரிங்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து அமௌண்ட்டை கோல்டில் போடுறோம், இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு காயின் சேவிங்ஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா சிட்டு போடுறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அதுவுமே நம்ம பார்த்து போடணும். கிராம்ஸ் ஆட் பண்ணுறாங்களா இல்லை பணமாக ஆட் பண்ணுறாங்களான்றதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் சிட்டு போடுறதுனாலும் போடலாம். இந்த மாதிரி காயின் சேவிங்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். காயின் சேவிங்ஸ் வந்து நம்ம 1 கிராம் 2 கிராம் அப்படி தான் பண்ணணும் இல்லை, நம்மளால் 100 மில்லிகிராம்லேருந்து கூட நம்மளால் காயின்ஸ் வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ நீங்களும் உங்களோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் நிறைய கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி என்னோடய சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஐடியாஸை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய சேவிங்ஸ் பண்ணுங்கள். எப்போவுமே நம்ம இன்கமில் ஒரு பாதியை நம்ம கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா சேவிங்ஸ் தான் நமக்கு பின்னாடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட சேவிங்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கோல்டு இல்லாமல் நம்ம பணமாக கூட நம்ம சேமிக்க முடியும். எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆர்டியில் பணம் போடலாம், பிபிஎஃப்பில் போடலாம், செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் போடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பணமாக கூட நிறைய இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஏதாவது ஒரு வழியில் உங்கள் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.